இதற்கு பலருடைய பங்களிப்புகள் இருக்கிறது. அதிலே முதலாவது பங்களிப்பு அந்த விவசாயிகளுடையதான். இனிவரும் காலங்களிலே இவ்வாறான ஒரு விருது வருடாந்தம் ஏற்பாடு செய்வதற்கான ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த வருடம் இந்த விருதினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மாவட்ட செயலாளர் திரு ஆனா உமா மகேஸ்வரன் அவர்களினை அழைத்து நிற்கின்றோம். அடுத்த சுடருக்காக கலாநிதி எஸ்.கே. அரசகேசரி சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜாழ் பல்கலைக்கழகம் அவர்களினை அழைத்து நிற்கின்றோம். அடுத்த சுடருக்காக மேலதிக மாவட்ட செயலாளர் திரு எஸ். குணபாலன் அவர்களினை அழைத்து நிற்கின்றோம். விவசாய திணைக்களமும் இணைந்து நடாத்துகின்ற விவசாய மேன்மை விருது வழங்கல் நிகழ்வும் கண்காட்சியும் 2023 நிகழ்வினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய அமைச்சினுடைய வடமாகாணம் செயலாளர் திரு மா ஜகு அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி செந்தில்குமரன் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற என்னுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ்.ஜி. அரசகேசரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம உள்ளக கணக்காய்வாளர் திரு லிங்கேஸ்வரன் அவர்களே,
பிரதம கணக்காளர் திரு செல்வரத்னம் அவர்களே, சமுதி பணிப்பாளர் திரு முபாரக் அவர்களே, மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று நிதி அரசரை வழங்கி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சர்வதேச தொழிலாளர் அமையத்தினுடைய இணைப்பாளர் திரு சபீசன் அவர்களே, பிரதேச செயலாளர்களே, பதில் திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களே, ஏனைய பதவிநிலை உத்தியோகத்தர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய இந்த மேன்மை விருது பெற வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிறந்த விவசாயிகளே மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய காலை நேர வணக்கம். உண்மையிலே நாங்கள் இந்த ஒரு சிறப்பான விருதொன்றை வழங்க வேண்டும் என்று இந்த வருஷம் நாங்கள் தீர்மானித்த பொழுது இதுக்கான முழுமையான ஆலோசனை வழங்கி இந்த நிகழ்வை திறம்பட நடாத்துவதற்கு ஒத்தாசை புரிந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களை வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அதே போல இந்த நிகழ்வை நாங்கள் திறம்பட நடாத்துவதற்காக எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கக்கூடிய விவசாய அமைச்சினுடைய செயலாளர் திரு மா ஜகு அவர்களை வரவேற்பதிலே பேர் வகை அடைகின்றேன். அதே போன்று இந்த விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையிலே இடம்பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மாகாண விவசாய பணிப்பாளர்களை அழைத்த போது பெருமனதோடு அதனை எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி செந்தில்குமரன் அவர்களை வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அதே போல அவர் வெளிநாட்டிலே இருந்த பொழுதிலும் கூட நாங்கள் தொலைபேசி மூலம் அழைத்த பொழுது நான் இதிலே கலந்து கொண்டு ஒரு சிறப்புரை ஆற்றுவேன் என வாக்குறுதி அளித்து இந்த வருகை தந்திருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ்.ஏ. அரசகேசரி அவர்களை வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அதே போல எங்களுடைய மாவட்ட செயலகத்தினுடைய பிரதம உலக கணக்காய்வாளர் அவர்களையும் பிரதம கணக்காளர் அவர்களையும் வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அதே போன்று எங்களோடு இணைந்து என்ற வேலை திட்டத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வடமாகாணத்தினுடைய மாவட்ட விவசாய பணிப்பாளர் மற்றும் கால்நடை அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் ஆகியோரை வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அதே போன்று நம்முடைய பிரதேசங்களிலே இருந்து வருகை இருக்கக்கூடிய கருத்துறை பெற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர்களுடைய பிரதேச செயலாளர்களை வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அதேபோல மாவட்ட செயலாளர்களுடைய மற்றும் பிரதேச செயலாளர்களுடைய சிரேஷ்ட பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அனைவரையும் வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காகவும் நிகழ்விலே கௌரவம் பெறுவதற்காகவும் வருகை வந்திருக்கின்ற துறை சார்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய விருது பெற வந்திருக்கின்ற வெற்றியாளர்கள் மற்றும் சான்றிதழ் பெற வந்திருக்கிற விவசாயிகள் அனைவரையும் வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை வந்திருக்கின்ற மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஏனைய விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். இன்றைய இந்த நாள் உண்மையிலே ஒரு சிறப்பு நாளாக அமைவது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலே இவ்வாறான ஒரு விருது வருடாந்தம் ஏற்பாடு செய்வதற்கான ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த வருடம் இந்த விருதினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உண்மையிலே ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அடிப்படையான உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் கருத்தில் எடுக்கப்படுவதில்லை. அதனால்தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த வருடத்திலே விவசாயிகளை கௌரவிக்க வேண்டும், அடுத்த வருடத்திலே இதற்கு 2ஆம் நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வேல்யூ அடிஷன் செய்கின்ற இண்டஸ்ட்ரியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன்பால் சர்வதேச தொழிலாளர் தாபனம் எங்களுக்கு நிதி அரசனை வழங்கியிருந்தது. அதனாலே நாங்கள் மிக குறுகிய நாள் ஏற்பாட்டிலே இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் இந்த விருது என்பது மிகவும் உன்னதமானதாக எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய மகிழப்படக்கூடிய நிலையிலே இந்த விருது வழங்க நிகழ்வு மாற்றம் செய்து நாங்கள் சிறப்புற நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இந்த வருடம் நாங்கள் நினைத்ததின் ஒரு பகுதியை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்விலே வருகை தந்த உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இன்புவத்துடன் இன்சொற்களால் இனியவர்கள் உங்களை வரவேற்று சென்ற எமது மேலதிக மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். 2023ஆம் ஆண்டின் விவசாய மேன்மை விருது வழங்கல் நிகழ்வும் கண்காட்சிக்கும் சிறப்பாக தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் எமது அன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய எமது மாவட்ட செயலாளர் திரு ஆனா உமா மகேஸ்வரன் ஐயா அவர்களின் தலைமை உரை வழங்குவதற்காக பணிவன்புடன் வரவழைத்திருக்கின்றோம். விவசாய மேன்மை விருதுக்காக இங்கே வருகின்ற மாகாண விவசாய அமைச்சருடைய செயலாளர் திரு ஜகு அவர்களே,
இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி செந்தில்குமரன் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அரசகேசரி அவர்களே, எங்களுடைய மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர், பிரதம உள்ள கணக்காய்வாளர், பிரதம கணக்காளர், அதில் திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளர் மற்றும் எங்களுடைய மாவட்ட செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் ILO நிறுவனம், ASMP நிறுவனம் போன்றவற்றினுடைய அதிகாரிகள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த விருதுகளையும் சான்றிதழ்களையும் பெற வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மண்ணினுடைய விவசாய பெருமக்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த விவசாய மேன்மை விருது என்பது இந்த மண்ணிலே, இந்த முல்லைத்தீவு மண்ணிலே எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய பிரதான தொழில் துறை விவசாயத்துறை. இந்த பிரதேசத்துக்கே பல அடையாளங்கள் இருக்கின்றது. பல பிரதேசங்கள் விவசாயத்திலே ஒரு உன்னதமான நிலையை எய்துகின்ற ஒரு செயற்பாடுகளையும் அதற்கு பின்னால் இருக்கின்ற விவசாயிகளுடைய அந்த பெருமுயற்சியை பாராட்டுகின்ற, அங்கீகரித்து பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த விவசாய மேன்மை விருது அமைகின்றது. இந்த துறையில், விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி துறையிலே இந்த விவசாயிகள் இந்த மேன்மையை அடைவதற்கு பலருடைய பங்களிப்புகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது பங்களிப்பு அந்த விவசாயிகளுடையது. அவர்களுடைய அந்த சிறந்த முயற்சியாண்மை, அவர்களுடைய அந்த ஈடுபாடு, இந்த துறையிலே அவர்கள் ஒரு மேன்மையை அடையக்கூடிய நிலைக்கு அவர்களை உள்வாங்கியிருக்கிறார். அதற்கு பக்கபலமாக பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவசாய திணைக்களங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், இங்கே வருகின்ற ILO, ASMP போன்ற நிறுவனங்களுடைய அந்த பாரிய பங்களிப்பு, அதேபோல் பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகம், எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்பு என பலருடைய அந்த பங்களிப்பு இந்த பிரதேசத்திலே விவசாய துறையில் ஓரளவுக்கு நாங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே தேசிய ரீதியில் பேசக்கூடிய அளவுக்கு எங்களுடைய விவசாய செயற்பாடுகள் சில அமைந்திருப்பதை அங்கீகரித்து அதை பாராட்ட வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாகவே இந்த விவசாய மேன்மை விருது என்ற இந்த விருது வழங்கல் நடைபெறுகிறது. இந்த விருது வழங்கலுக்கு பின்னால் 2 நோக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த விவசாய உணவு உற்பத்தி துறையிலே முயற்சியாளர்களாக, சிறந்த முயற்சியாளர்களாக இருப்பவர்களை பாராட்டி கௌரவிக்கிறது ஒரு விடயம். அதை பாராட்டி கௌரவிப்பதன் மூலம் அவர்கள் மேலும் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் என்பது முதலாவது ஒரு எங்களுடைய நோக்கம். இரண்டாவது, இந்த விருது வழங்கல் மூலமும் இந்த கண்காட்சி போன்றவற்றின் மூலமும் இது ஒரு அடையாளம். இந்த பிரதேசத்திலே இந்த விவசாய துறையில் ஈடுபடுகின்றவர்களை, இந்த விவசாய துறை தொடர்பாக விழிப்புணர்வை எங்களுடைய மக்கள் மத்தியிலே, விவசாயிகள் மத்தியிலே, எல்லோர் மத்தியிலும் ஏற்படுத்துவதென்ற 2 முக்கியமான குறிக்கோள்கள் இந்த விவசாய மேன்மை விருது மற்றும் இந்த கண்காட்சியில் அமைந்தது. உண்மையில் ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் இந்த மேன்மை விருதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதற்கு பலருடைய பங்களிப்பு, நிதி பங்களிப்பு, பல முயற்சிகள் இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த தேசிய இந்த மாவட்ட இந்த விருதை, இந்த விவசாய மேன்மை விருதை நாங்கள் மிகவும் ஒரு உன்னதமான விருதாகவும் மிகவும் ஒரு வித்தியாசமான வகையில் வழங்குவதற்கு நாங்கள் யோசித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த விவசாய துறையிலே தலைமைத்துவம் என்பது மிக முக்கியம். நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த விருதுகளை
வேறு வேறு வகைப்படுத்தி வழங்க வேண்டியது தேவை இருக்கிறது. அதாவது இளம் விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எங்களுக்கு. அவர்களுடைய அந்த லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த விவசாயத்திலே இந்த மேன்மை அடைந்த விவசாயிகள், அதே போல் விவசாயம் சார்ந்த அந்த சங்கங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அதுக்கு பின்னால் அவர்களுடைய அந்த முயற்சியும் அவர்களுடைய அந்த தலைமைத்துவ திறனும் எங்களுக்கு வெளிப்படுது. பலரை குறிப்பிடலாம். குறிப்பாக இந்த அக்ரோ பிசினஸ், அந்த பீனட் உற்பத்தி, அந்த நிறுவனத்தினுடைய அந்த அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய அந்த மாற்றத்தை பார்க்கும்போது அதற்கு பலர் பங்களித்திருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய அந்த முயற்சியாண்மை, அதில் இருக்கிற அந்த தலைமைத்துவம், இவ்வாறு பல விடயங்கள் அதில் வெளிப்படுகிறது. அந்த வகையிலே இந்த துறையிலே இன்று விருது பெறுபவர்கள் மிக கடுமையான அவர்களுடைய உழைப்பு, அதுக்கு பின்னால் இருக்கின்ற பல சவால்களை அவர்கள் எதிர்கொள்கின்றனர். இன்றும் கூட இந்த உன்னத நிலையை அவர்கள் எய்திய பின்பும் கூட அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக விவசாயம் என்பது எப்பயுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையும் சவால்களின் மத்தியில் தான் அந்த விவசாய தொழில் என்பது தொடரும். பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. முக்கியமாக காலநிலை தொடர்பான சவால்கள், சந்தைப்படுத்தல் தொடர்பான சவால்கள், நோய்கள் தொடர்பான சவால்கள் என பல சவால்களை இந்த விவசாயிகள் எதிர்கொள்கின்றனர். உண்மையில் அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போமானால் இந்த முல்லைத்தீவு மண்ணிலே இங்கே மட்டுமல்ல, இந்த வடமாகாணத்திலும் இலங்கையிலும் மிகச்சிறந்த ஒரு விவசாய கலாச்சாரத்தை, மிகச்சிறந்த ஒரு முயற்சியாண்மையை இவர்கள் மத்தியிலே உருவாக்குவதற்கு நாங்கள் பல செயற்பாடுகளை செய்ய முடியும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அண்மையில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் விவசாய நவீனமயப்படுத்தல் தொடர்பான ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார். அந்த வகையிலே எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையிலே ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு தெரிவு செய்யப்படுகின்றது முதல் கட்டமாக. அந்த வகையிலே எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகம் அந்த பிரிவு விவசாய அபிவிருத்தி தொடர்பாக முதல் தடவையாக நாங்கள் தெரிவு செய்தோம். நான் நினைக்கின்றேன் அந்த ஜனாதிபதியினுடைய அந்த தொலைநோக்கு, அவ்வாறான செயற்பாடுகள் இந்த மண்ணிலே செயற்படுத்தப்படும் போது மேலும் இந்த விவசாய வளர்ச்சி என்பது நிச்சயமாக ஏற்படும். அதாவது இந்த விவசாய மேன்மை விருதிலே இன்றைக்கு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்கும், அதுதான் உணவு உற்பத்தி சார்ந்த அந்த முயற்சியாளர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலகத்தின் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவிப்பதோடு, இன்றைய தினம் இங்கே இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக, சிறப்பு அதிதியாக, அதே போல் சிறப்பு உரையாற்ற வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்பார்ந்த அதிதிகளுக்கு எங்களுடைய மாவட்ட செயலகத்தின் சார்பிலும் முல்லைத்தீவு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு, இந்த விவசாய மேன்மை ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்ததற்கு பங்களித்த அனைவருக்கும், இதற்கு பின்னால் பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக இது நிதி பங்களிப்பு மற்றும் இந்த திட்டத்தை இன்று செயல்படுத்துவதற்கு பங்களித்த அனைவரும், உத்தியோகத்தர்கள் உட்பட அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையிலும் எனது நன்றிகளை தெரிவித்து, இன்றைய இந்த பொன்ன நாளுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையில் ஆணித்தரமான அற்புதமான வார்த்தைகளை தனது தலைமையுரையில் தன் அறிவாலும் அனுபவத்தாலும் பெற கருத்துக்களை கூறி, விவசாயம் என்பது தொழில் அல்ல, அது மக்களின் உயிர்ந்த ஆணித்தரத்தினை ஆழமான அந்த கருத்தினை தனது தலைமையில் விட்டு விவசாயிகளுக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் விட்டு சென்ற நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.